திரு அக்னீஸ்வரன், இங்க கடிதத்தோட மையத்துல முழு மனதோடு கட்சி பணியில் ஈடுபடுமாறும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தினுடைய இறுதியில ஆர்வத்தோடு தொண்டாற்றுமாறும் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார். அதனுடைய உட்பொருள் என்ன? அதாவது பொது தேர்வுல பேராசிரியர் நம்முடைய அருணன் சார் மாதிரி வரிக்கு வரி படிச்சுட்டு வந்திருக்கீங்க சார். பாலவேல் ஒவ்வொரு வரிக்கும் கேட்டா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர் தொண்டர்களுக்கு எழுதக்கூடிய கடிதம் ரொம்ப முக்கியமானது. பொன்வில்சன் கேட்கிறாரு, நீங்க ஏன் அப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் எழுதிய கடிதத்தை நீங்க ஏன் இப்படி வந்து பேசல அப்படின்னா, இப்ப பேச வேண்டிய தேவை ஒரு அரசியல் கட்டாயம், அரசியல் காலகட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப பேச வேண்டிய ஒரு தேவை எழுதுல, பேசித்தானே ஆகணும். ஒரு அரசாங்கம் என்பது அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. ஒரு அரசியல் கட்சி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறதா கட்சிக்காரங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்பது வேற. ஆனா ஏன் திமுகவில் அந்த கேள்வியை எழுப்பலன்னா, அது பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு அது ஒரு குடும்பத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஆட்சியாக மாறிடுச்சு. அதை விட்டுருவோம். இப்போ நீங்க 2012 புதுக்கோட்டையில கலைஞர் முதுபெரும் அரசியல் தலைவர் நிக்கல, 2013 கூட்டுறவு சங்க தேர்தலை நிக்கல. யாருமே போய் 60 ஆண்டு கால அரசியல்ல ஏன் 2 தேர்தலை நிக்கலன்னு யாருமே கேட்கலையே. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்கிறீங்களே, உங்களுடைய நோக்கம் என்பது திரும்ப திரும்ப அதிமுகவை குறை சொல்லி அது பலவீனமாக இருக்கிறது என்கின்ற ஒரு போலி மறுபடியும் சொல்றேன். ஒரு காலச்சூழல், ஒரு அரசியல் சூழல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க தொடர்ச்சியா 2026க்கு ஒரு வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு திரு இபிஎஸ் ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். ஈரோடு கிழக்கு தேர்தல் அதற்கான ஒரு தொடக்க புள்ளியா ஏன் இருந்திருக்க கூடாது? போட்டியிட்டு இருந்தால் அதுல கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு ஒன்று இருந்திருந்தால் அது அந்த வலுவான கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் அப்படின்னு தான் திரு கேசிபி கேட்கிறாரு. கேட்கலாம். ஆனால் இந்த ஈரோடு கிழக்குனால ஆட்சி மாற்றம் வரப்போறதில்ல. இன்னும் ஒரு ஆண்டு காலத்துல ஆட்சி மாற்றம் உறுதியாக ஏற்படும். இந்த காரணத்துக்காகத்தான் தொடர்ந்து நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் தொடர்ந்து நீங்க 52க்கு பிறகு தொடர்ந்து ஒரே சட்டமன்ற தேர்தலில் 3 சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது எந்த காலகட்டத்தில்? ஆகவே இங்க அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழக்க கூடாது என்பது ஒரு நோக்கமா இல்லையான்றது வேற. இங்க உலகத்துல ஒரு தலைவன் மட்டும்தான், உலகத்திலேயே 5000 புத்தகங்கள் வந்திருக்குதுன்னா புரட்சி தலைவர் பொன்மன செம்மலுக்கு மட்டும்தான். 440 பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அவர் மட்டும்தான். உலகத்திலே ஒரு நடிகர் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் வந்திருக்காருன்னா அவர் மட்டும்தான். அப்படியான ஒரு தலைவரின் ஆட்சியை, பொற்கால ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்னு திரு இபிஎஸ் சொல்றாருன்னா, அப்ப அவர் எவ்வளவு உழைக்க வேண்டிய அல்லது எவ்வளவு அரசியல் வியூகங்கள் வகுக்க வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்கிறது தானே கேள்வி. இருக்கிறதுனால தானே கடிதம் எழுதுறாரு, இருக்கிறதுனால தான் 2 பொதுக்குழு கூட்டினாரு. அப்ப நீங்க எல்லாவற்றையும் எப்படியே கண்ணை மூடிக்கிட்டு குதிரை கடிவாளம் கண்ணை மூடியது போல திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது, அண்ணா திமுக பலவீனமாக இருக்கிறது என்கின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் நான் கேட்கிறேன், நீங்க ஏன் ஈரோடுல கிழக்குல நிக்கலன்னு மரியாதைக்குரிய பேராசிரியர் கேட்டார் இல்லையா? இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கேட்டது நியாயம், ஓராண்டு காலம்னு அதுக்கு பதில் சொல்லிட்டேன். இன்னும் இருந்தாலும் நான் கேட்கிறேன், நீங்க கூட்டணியில தானே இருக்கிறீங்க, நீங்க ஏன் அந்த கூட்டணிக்கு அவப்பெயரை கற்றுக் கொடுத்து விட்டு நீங்க இன்னும் வரைக்கும் சாம்சங் பதியலையே? நீங்க ஏன் தமிழக அரசை எதிர்த்து ஜெனீவாவில் போய் மேல்முறையீடு பண்ணீங்க? அது மாதிரி தான் இப்ப நான் கேட்பது, இன்று வரைக்கும் தமிழக அரசு பதியவில்லை. ஆகவே காங்கிரசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஈரோடு கிழக்கு அப்ப அடிமை கட்சி என்று சொல்லுகிற போது, அடிமை கட்சி என்று சொல்லுகிற போது காங்கிரஸ் அடிமை கட்சியா அல்லது அதிமுக அடிமை கட்சியா? இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், துக்குளக் ஆசிரியர் பத்தி பேசுறீங்க. ஒரு பத்திரிகை ஆசிரியர் புதுக்கோட்டை இடைத்தேர்தல்ல திமுக தேர்தலை புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அதே புதுக்கோட்டை தொகுதியை தான் இடதுசாரி கட்சிகளிடமிருந்து அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா எடுத்துக்கிட்டாங்க. அதை நீங்க பதிவு செய்யணும்ல. கூட்டுறவு சங்க இடைத்தேர்தல்ல நிக்கலையே, அது பதிவு செய்ய மாட்டீங்களோ? ஆகவே உங்களுடைய நோக்கம் புதுக்கோட்டை இடைத்தேர்தலை குறிப்பிட்டு சொன்னதால இதை சொல்லணும். ஒரு பத்திரிகையாளர் என்பது ஐயா சோ அவர்கள் எழுதிய சிந்தனை, ஒரு மூத்த வழக்கறிஞரா இருந்திருக்கிறாரு, நடிகரா இருந்திருக்காரு. அவரை மாதிரியே நீங்க வந்து ஐயா குருமூர்த்தியை கொண்டு போய் வச்சீங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பு இல்ல. அரசியலில்
தலகர்த்தகர்கள் என்கிற வார்த்தைகள் உண்டு. களத்தில் போராடுபவர்களை தலகர்த்தர்கள். அரசியலில் தரகர்களும் தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டாங்க. அதுக்காக தலகர்த்தர்கள் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக ஒன்றாத்தான் இருக்கிறது, ஒருங்கிணைந்ததா இருக்கிறது. இதுல விலகி சென்றவர்கள் வரணும் அப்படிங்கிறது சுயநலத்தை விட்டுவிட்டு எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்பது ஒரு பார்வை. நேரம் குறைவா இருக்கு. ஒரே வரி. பொன்வெல்ஸ்னால இன்னைக்கு ஒரு ஆளுக்கு வேலை போயிடுச்சு. அதாவது இவர் படிச்சார் இல்லையா, ஸ்டாலின் வந்து இதைத்தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறான்னு. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அறிக்கை எழுதினாலும் அதை பார்த்து காப்பி பண்ணி கொடுத்திருக்காரு. பெரிய